இப்ப நாளைக்கு வந்து ஒரு கலெக்டர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை வரும், இது வந்து வக்ஃபு பை யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல இது கவர்மெண்ட் நிலம். கவர்மெண்ட் நிலம்னு யார் சொல்லுவா? கலெக்டரோ தாசில்தாரோ சொல்லுவாரு. அப்ப யார் முடிவெடுக்கணும் அந்த இடத்துல? கவர்மெண்ட். கோர்ட் முடிவெடுக்கணும், இல்ல அரசு முடிவெடுக்கணும்? கலெக்டரே முடிவெடுத்துடலாம். இதுல வந்து கலெக்டரே அந்த முடிவை எடுக்கக்கூடிய the bill empowers the collector to determine the ownership of the property. யார் ஓனர்ன்றத கலெக்டர் முடிவெடுப்பாரு. and then submit a report to the state government. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவர் வந்து ரிப்போர்ட் கொடுத்தா போதும். ஏன்னா இப்ப திமுக கவர்மெண்ட் மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா எப்படிப்பா இப்படி முடிவெடுக்கலாம், நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடுங்க அல்லது வந்து ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லும். இப்ப கலெக்டரா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, அவருக்கு யார் ஓட்டு போட்டா தேர்ந்தெடுக்கிறோம், அவர் இஷ்டத்துக்கு எப்பா இது கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்லி எழுதி விடுப்பா, நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனை, அந்த காலத்துல தரிசனமா இருந்ததுக்கு ஏதோ ஒரு சான்று இருக்கலாமலா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பட்டியை காணாமாக்குற மாதிரி அங்கிருந்து மசூதியை காணாமாக்கிறது. அப்படியே மொத்தமா எழுதி கொடுத்துட்டு கலெக்டருக்கு அவரோட பிரதான பிரச்சனை என்னவா இருக்கும், இதுல இருந்து ரிலீவ் ஆகணும், பிரச்சனை எது சிக்கல் இல்ல கவர்மெண்ட் போட்டு விடு, நான் ஒதுங்கிக்கிறேன். இன்னொன்னு கலெக்டர் யாரு, அந்த கலெக்டர் பூரா இன்னைக்கு என்னவா இருக்கிறான் அப்படின்றது தானே. இப்ப இதுலயே வந்து அபராஜிதா சாரங்கி அப்படின்னு ஒருத்தர் இந்த ஜேபிசில இருந்தாரு. இந்த அபராஜிதா சாரங்கி யாரு, இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவங்க இப்ப பிஜேபியில போய் சேர்ந்து இருக்கிறாங்க. பிரிட்ஜ் லால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த பிரிட்ஜ் லால் யாரு, இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் வந்து ஜட்ஜா மாறிடுறாரு எக்ஸாம் எழுதி. ஞாபகம் நம்ம சந்தோஷ் கூட பஞ்சு போட்டிருக்காப்ல, அதை வச்சு மார்ச் மாசம் 5ஆம் தேதி ரிசிக்னேஷன் பண்ணிட்டு 7ஆம் தேதி கட்சியில போய் சேர்ந்து எதுக்கு, மம்தாவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு எழுதுறதுக்கு அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தீர்ப்பு எழுதுறதுக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்டு. இப்ப இப்படிப்பட்ட அதிகாரிகள் இந்தியா முழுக்க இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அதிகாரிகளை வைத்து இவர்கள் ஏற்கனவே அதிகார வர்க்கத்துல RSS ஊடுருவலை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரிகள் வக்ஃபு பை யூசர் கான்செப்ட் அவங்க கையில கொண்டு போய் கொடுத்தோம்னா என்ன முடிவெடுப்பாங்க? பிரதான பிரச்சனையை கொண்டு போய் தீர்வாக யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறதுல பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் யோசித்து பார்த்தாலே இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒன்று. ஒரு நிலம், அந்த நிலத்தினுடைய முடிவுகளை எடுக்கிறதுக்குன்னு சட்டத்திட்டங்கள் ஏற்பாடு பண்ணி ஒன்று பண்ணுறதை விட்டுட்டு லோக்கலில் இருக்க பஞ்சாயத்துக்காரரையே கூப்பிட்டு நீங்கள் தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியது ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகிறது. கலெக்டர் எப்படி இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும்? கலெக்டர் யாரை கூப்பிட்டு கேட்பாரு? அந்த ஏரியாவில் பவர்ஃபுல்லான சொன்னவங்க கூடிய வார்த்தையை தானே கேட்டுட்டு போவார். அப்படி எல்லா பிரச்சனையும் கலெக்டர் மூலமாவே தீர்த்து. தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டரை விடுங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் என்ன பண்ணுவாருங்க? எல்லா ஊர்லயுமே கலெக்டர் அவ்வளவுதாங்க. ஆமா, தமிழ்நாடா இருந்தாலும் அப்படித்தான். அவருக்கு என்ன ஓட்டு வாங்கணும்னு எதுவும் கவலையா, கஷ்டமா, இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அவரு ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்களே எப்படி எல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்க்க தெரியுது. ஆமா, முழுக்க முழுக்க ஒரு ஹாஃப் டோன்ல தான் அந்த வேலையே நடக்குது. ஆமா, அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்க ஓகே